வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர்மோகன் கவிதை சொல்லும் கதையூடாக மீடுமோர் கவிதை. இக்கவிதை எழுதியவர் லண்டனில் இருந்து கவிஞர் ரேணுகா உதயகுமார். கவிதை: இருக்கிறேன் நான் இப்பவும் உன்னூர் நினைவோடுதான். ஆக்கம் லண்டனில் இருந்து கவிஞர் ரேணுகா உதயகுமார். கரியால பல்லு தீட்டியதும் கமுகுல முதுகு தேய்ச்சி ஆணை நெறிஞ்சி தலையில தப்பி ஆட்சியோட முழுகியதும் சன்லைட்டில் உடுப்பு தோச்சு மண் கும்பியில காய விட்டதும் சரம் கட்ட பூ பிடுங்கி சாமி படத்துக்கு வச்சதும் குளக்கட்டனுக்கு லஞ்சமாய் படிக்க குரோஸ் கற்பூரம் கொளுத்தியதும் அம்மாவான நினைச்சா அழுகதான் பெறுகிறது. கரியால பல்லு தீட்டியதும் கமுகுல முதுகு தேய்ச்சி ஆணை நெறிஞ்சி தலையில தப்பி ஆட்சியோட முழுகியதும் சன்லைட்டில் உடுப்பு தோச்சு மண் கும்மியில காய விட்டதும் சிரம் கட்ட பூ பிடுங்கி சாமி படத்துக்கு வச்சதும் குளக்கட்டானுக்கு லஞ்சமாய் படிக்க குரோஸ் கற்பூரம் கொளுத்தியதும் அம்மாவால நினைச்சா அழுகதான் வருகிறது. அடுப்பு புகட்டில் குளிர்காய அடிபட்டு இருந்ததும் குண்டு கோப்பையில் நக்கி தீ தண்ணி குடிச்சு கொட்டிலில் மகிழ்ந்ததும் காராத்தல் பானுடனேயே காலம சாப்பாடு முடிச்சதும் அடுப்பு புகட்டில் குளிர்காய அடிபட்டு இருந்ததும் குண்டு கோப்பையில் நக்கி தீ தண்ணி குடிச்சு கொட்டிலில் மகிழ்ந்ததும் காராத்தல் பானுடனேயே காலை சாப்பாடு முடிச்சதும் ஒற்றை வெள்ளை கவனுடனேயே ஓயல் வரை படிச்சதும் கத்தை கத்தையாய் காவோலை வெட்டி காசுக்கு வித்ததுவும் ஒற்றையாய் நின்று அப்பாவோடு ஓரந்தர் கச்சான் போட்டதுவும் ஒற்றை வெள்ளை கவனுடனேயே ஓயல் வரை படிச்சதுவும் கத்தை கத்தையாய் காவோலை வெட்டி காசுக்கு வித்ததுவும் ஒற்றையாய் நின்று அப்பாவோடு ஓரந்தர் கச்சான் போட்டதுவும் விரால் மீன் பிடிச்சு கொண்டு நீராவி ஒத்தாப்பில் அண்ணாவோடு ஒன்றாய் சமைத்து அப்பாவோடு தட்டத்தில் சாப்பிட்டதும் கோரப்புல்லு மேலே கிடுகில் குட்டி தூக்கம் போட்டதும் வில்லாட்டு மாங்காய் பிடுங்கி வேலி கொடையில் அடிச்சு உப்பு தூளும் தொட்டு ருசியாய் திண்டதும் விரால் மீன் பிடிச்சு கொண்டு நீராவி ஒத்தாப்பில் அண்ணாவோடு ஒன்றாய் சமைத்து அப்பாவோடு தட்டத்தில் சாப்பிட்டதும் கோர புல்லு மேலே கிடுகில் குட்டி தூக்கம் போட்டதும் விளாட்டு மாங்காய் பிடுங்கி வேலி கடையில் அடிச்சு உப்பும் தூளும் தொட்டு ருசியாய் திண்டதும் மந்திகளாய் நாம் மாறி மரங்களேறி குதிச்சதுவும் புந்துக்கள் தேனெடுத்து பிழிஞ்செடுத்து நக்கியதுவும் ஆருக்கும் தெரியாமல் அவர்களுடன் சென்றதுவும் மந்திகளாய் நாம் மாறி மரங்களேறி குதிச்சதுவும் பொந்துக்கள் தேனெடுத்து பிழிஞ்செடுத்து நக்கியதும் ஆருக்கும் தெரியாமல் அவர்களுடன் சென்றதும் சாந்து மண் குலைக்க சேர்ந்து சேட்டாய் குதிச்சதுவும் பன்னாட்டின் நிலை வளர பதுக்கி கொப்பிகையுள் வச்சதுவும் ஐயோ ஒண்டா ரெண்டாய் நினைவுகள் ஊறிக்கொண்டே வருகிறது. அத்தனையும் நினைச்சா அம்மாவான எனக்கு அழுகதான் வருகிறது. சாந்து மண் குலைக்க சேர்ந்து சேராய் குதிச்சதுவும் பன்னாட்டின் நிலை வளர பதுக்கி குப்பியுள் வச்சதுவும் ஐயோ ஒன்றா ரெண்டாய் நினைவுகள் ஊறிக்கொண்டே வருகிறது. அத்தனையும் நினைச்சா
அம்மாவான எனக்கு அழுகதான் வருகிறது. அற்புதம் அற்புதம் கவிஞர் ரேணுகா. ஆட்டகாசமான வரிகள், பழைய நினைவுகளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அம்மாவான ஊருக்கு போகணும் போல நடக்கிறேனுங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கவிஞர் ரேணுகாவுக்கு நன்றி சொல்லை கொண்டு மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். இது ஆர்மோகன். நன்றி, வணக்கம். சாதி தாண்டியே நட்பும் உறவும் மலர்ந்தது அங்கே. சமையாத பெண்கள் பார்த்து மயங்கியதங்கே. உப்பு மேட்டிலே ஆடி முடித்து சாய்ந்ததும் அங்கே. ஆகாயம் இழுத்து போற்றி தூங்கியதங்கே. கையோடு அள்ளிய தண்ணீர் விரலோடு கசிவது போல என்னோடு நினைவுகள் எல்லாம் கசிகிறதே. தாய் சொல்லும் உறவை வைத்தே உலகம் சொந்தம். தாயுள்ள வரையில் தானே கிராமம் சொந்தம். நெல்லிக்காயடியில் உள்ள தித்திப்பாக வறுமையின் கீழ் லட்சியம் ஒன்று வந்தது அங்கே.